Hello everyone, welcome back to my channel. நம்ம வீடியோவில் என்ன பார்ப்போம் லைக் எப்படி வந்து ரியாக்ட் ஃபார்ம்ஸ் வந்து ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். பட் நார்மல் HTML CSS பேஸ் பண்ணிடலாமா நம்ம இந்த ஃபார்ம் எப்படி பில்ட் பண்ண போகிறோம்னா லைக் ஆண்ட்ராய்டு டிசைன் வச்சுட்டு நம்ம பில்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன், ஆண்ட்ராய்டு பேக்கேஜ் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இங்கே போய் பார்த்தீங்கன்னா npmi android ஓகே இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸ். ஸோ என்ன பண்ணேன் லைக் விஎஸ் கோட் போயிட்டு கமெண்ட் பாயிண்ட் ஓப்பன் பண்ணுறேன். கமெண்ட் பாயிண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு நான் என்டர் கொடுக்குறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இங்கே பாருங்கள் இன்ஸ்டாலேஷன் சரி. இங்கே பார்த்தீங்கன்னா லைக் பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் ஆச்சு. அண்ட் தென் லைக் லாகின் ஃபார்ம்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க ஐகான்ஸ்லாம் தேவைப்படும். ஸோ ஐகான்ஸ் வந்து லைக் என்ன பண்ணால் அதுக்கான என்ன டிசைன் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். அண்ட் ஐகான் ஸ்லாஷ் ஐகான்ஸ். ஓகே, ஸோ இது முடிஞ்சோடனே லைக் என் கிளீன் இன்ஸ்டால் கொடுத்தேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா லைக் ஆன்டிடியில் வந்து ஃபார்ம் வந்து லைக் இம்போர்ட் ஃபார்ம் என்ன பண்ணுறேன் ஆன்டிடி வந்து லைக் இம்போர்ட் பண்ணுறேன். அதில் என்ன லைக் ஆன்டிடி நமக்கு இப்போ வந்து ஃபார்ம் தேவை. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா லைக் ஃபார்ம். ஓகே, இது நமக்கு ஃபார்ம் தேவை. இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா லைக் இப்போ என்ன பண்ணுறேன் டிஃபன் லைக் இந்த எல்லாமே இப்போதைக்கு டிஃபன் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறேன் ஃபார்முக்குள்ள எல்லாமே ரேப் பண்ணுறேன். ஸோ ஃபார்ம் இன்னைக்கு இந்த ஃபார்முக்குள்ள லைக் செட் ஆஃப் திங்ஸ் நம்ம எழுதுவோம். டெய்லி ஃபோர் திங்ஸ் வந்து ரைட் பண்ணுறோம். ஸோ இது வந்து நான் என்ன பண்ணுறேன்னா லைக் இந்த ஃபார்முக்கு வந்து இனிஷியலாக என்ன பண்ணோம் நேம்னா ஒரு வேரியபிள் வந்து அசைன் பண்ணோம். ஸோ அது என்னன்னா லைக் லாகின் பேஜ்னு வச்சுப்போம். ஓகே, மேபி லைக் இதோடைய ஃபார்ம் சைஸ் என்ன வச்சுப்போம் நமக்கு வித் வச்சுப்போம். ஓகே, இதுக்கான வித் வந்து எதில் அப்ளை பண்ணோம் ஸ்டைலில் அப்ளை பண்ணணும். ஸோ ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வித் நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகே, மேக்ஸ் வித் வந்து லைக் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை வச்சுக்கலாம். அவங்க என்ன பண்ணலாம் 60 ஓகே. தென் இந்த ஆக்ஷன் எல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் ஆன் ஃபினிஷனாக வந்து இது பண்ணணும் ஃபார்ம் சப்மிட் பண்ணுறதுக்கு அது ஓகேங்களா. ஸோ இது என்ன பண்ணுறோம்னா அந்த ஃபார்ம் ஆக்ஷன்ஸ் எல்லாம் லாஸ்ட்டில் பார்த்தோம்னா இப்போ ஃபார்ம் வந்து பில்ட் பண்ணலாம். ஃபார்ம் டாட் ஐட்டம் இந்த வந்து ஐட்டம் என்ன பண்ணுவோம் செட் ஆஃப் நேம் யூசர் நேம் அது நன்றாக கொடுக்கணும். நேம் என்னக்கு நேம் வந்து பார்த்தோம்னா லைக் நேம் ஆஃப் யூசர் நேம். ஓகே, இதுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ். ஸோ ஃபார்மட் டாக்குமெண்ட் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணணும் ஃபார்மட் டாக்குமெண்ட் கோட் ஃபார்மட். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா இதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. ரூல்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணணும். ஏன் இந்த ரூல்ஸ் டிஃபைன் பண்ணணும் லைக் நமக்கு வந்து இது வந்து மேண்டட்டரி ஃபீல்ட் தான் ரெக்வயர்டு வந்து ரூல் இருக்கணும். அதுவே வந்து லைக் மேண்டட்டரி ஃபீல்ட்ஸ் இல்லை அப்படின்னா லைக் என்ன பண்ணணும் ரெக்வயர்ட் ஃபால்ஸ் பண்ணணும். ரெக்வயர்ட் ரூல் வச்சுப்போம். தென் இதுக்குள்ளே என்ன பண்ணோம்னா ஒரு இன்புட் ஃபீல்டை கிளிக் பண்ணோம். இதுதான் வந்து நம்முடைய இன்புட் வேல்யூ இன்புட். ஓகே, இந்த இன்புட் ஆன்டிடியில் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா இன்புட் ஆயிடுச்சு. ஸோ இன்புட்டை வந்து இங்கே ரைட் பண்ணுறோம். ஓகேவா, இப்போ சேவ் பண்ணுறோம். ஸோ இன்புட்டில் நமக்கு என்னென்ன தேவைன்னா இன்புட்டில் ஒரு பிளேஸ் ஹோல்டர் தேவை. ஸோ பிளேஸ் ஹோல்டர் இதுக்கான ஒரு யூசர் நேம். ஓகேவா, தென் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா லைக் இங்கே வந்து என்னென்னா லைக் ஐகான்ஸ் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இப்போ போயிட்டு லைக் ரோல் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இங்கே போகிறேன். ஓகே, ரியாக்டர் இருக்குது பட் யூசர் நேம் இருக்குது. இப்போ என்னென்னா எனக்கு இங்கே ஒரு ஐக்கான் டிஸ்பிளே பண்ணணும் யூசர் நேம் முன்னாடி. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இன்புட்டில் ப்ரிஃபிக்ஸ்ன்ற ஒரு வேரியபிள் இருக்குது. ஓகே,
ப்ரிஃபிக்ஸை வந்து என்ன பண்ணுறேன், கீவேர்ட் ப்ரிஃபிக்ஸில் வந்து லைக் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம இம்போர்ட் பண்ணலாம். என்ன பண்ணுவோம், யூசர் அவுட்லைன் இருக்கு. ஸோ யூசர் அவுட்லைனில் அண்ட் டிசைன் ஐகான்ஸ் இருக்கும். ஸோ அதை நான் இம்போர்ட் பண்ணிங்கன்னா லைக் அங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைக் சம்வாட் நீட்டாக இருக்குது, கரெக்டாக. ஸோ இதே மாதிரி தான் யூசர் நேம் எழுதியாச்சு. தென் என்ன பண்ணணும், பாஸ்வேர்டு எழுதணும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நேம் வந்து மாற்றுறேன், பாஸ்வேர்டு. தென் இங்கே என்ன பண்ணணும்னா பாஸ்வேர்டை மாற்றுறேன். ஓகேவா, இப்போ ரீலோட் பண்ணுறேன். தென் இப்போ பார்த்தீங்கன்னா லைக் எனக்கான இதுக்கு யூசர் அவுட்லைன் வச்சுக்கினேன். தென் பாஸ்வேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்னென்னா இந்த லாக் சிம்பிள் மாதிரி வச்சுருப்பாங்க, கரெக்டாக. ஸோ அதுக்காக லாக் அப்படிங்கிற அவுட்லைன், லாக்டு அவுட்லைன் சம்திங். ஓகே, லாக்டு அவுட்லைன். இப்போ ரீலோட் பண்ணிட்டேன். இப்போ போய் செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இப்போ ஒரு ஃபார்ம் வந்து பில்ட் ஆயிருக்கு. ஓகேவா, இந்த ஃபார்முக்கு கீழே என்ன வரணும், லைக் நமக்கு என்ன செக் பாக்ஸில் ரிமெம்பர் மீ, லைக் நார்மல் ஃபார்ம்ஸ் என்ன இருக்கும், லாகின் ஃபார்ம்ஸில் பர்கெட் பாஸ்வேர்ட் இருக்கும், அண்ட் தென் ரெஜிஸ்டர் நம்ம இருக்கும், தென் என்ன இருக்கும், ஓகே, இந்த செக் பாக்ஸ் இருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணேன், இப்போ அதே ஃபார்ம் ஐட்டமில் என்ன இருக்குது, ஃபார்ம் டாட் ஐட்டம், ஃபார்ம் டாட் ஐட்டம். ஓகே, இதில் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம வந்து லைக் இதை வந்து ஃப்ளக்ஸை லைக் ஃப்ளக்ஸாக டிஸ்பிளே பண்ணோம். ஸோ என்ன பண்ணோம், இதுக்கு வந்து நார்மலாக ஃப்ளக்ஸ்ன்ற ஒரு இது இடத்துல டேரெக்டாக ஃப்ளக்ஸில் ஜஸ்டிஃபை அப்படிங்கிறது டைப் பண்ணோம்னா வச்சுக்கோங்களேன். ஸோ ஸ்பேஸ் பிட்வீன் ரைட் பண்ணிடுவோம், ஸ்பேஸ் பிட்வீன். ஓகே, அலைன் ஐட்டம் சென்டர். ஓகே, இப்போ இதை க்ளோஸ் பண்ணுறேன், ஃப்ளக்ஸ் ஐட்டம் க்ளோஸ் பண்ணேன். தென் இப்போ ஒரு ஃபார்ம் ரைட் பண்ணுறேன், ஃபார்ம் டாட் ஐட்டம், கரெக்டாக. ஸோ ஐட்டமில் என்ன பண்ணணும், லைக் இது என்னத்துக்கானா நேம் கொடுப்பேன். லைக் நேம் எதுக்காகனா ரிமெம்பர் பண்ணுறதுக்கு, ரிமெம்பர் மீன் சொல்லுவோம்னா REMEMBR, இது நம்பர்லாம் கொடுத்துட்டு ஓகேவா. அண்ட் தென் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு ப்ராப் கொடுக்கணும். ஓகே, ஃபார்ம் ஐட்டமில் ஒரு ப்ராப் கொடுக்கணும். லைக் இங்கே இது காட்டுதுன்னா இங்கே ஐ வந்து கேபிட்டலில் போகணும். ஸோ வேல்யூ ப்ராப் கொடுக்கணும். ப்ராப் நேம் சும்மா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்கில் இந்த பிள்ளைங்க கொடுத்துருப்போம். அண்ட் தென் இதுக்கு ஸ்டைலே தேவையில்லை, அதனால நோ ஸ்டைலுக்கும் கொடுத்துறேன். தென் என்ன பண்ணுறேன், இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு செக் பாக்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். செக் பாக்ஸ், ஓகே, செக் பாக்ஸில் என்ன இருக்கும், லைக் என்னன்னு ரிமெம்பர் மீ. ஸோ ரிமெம்பர் மீ. நான் இப்போ என்ன பண்ணுறேன், லைக் இப்போ நான் ரீலோட் பண்ணிவிட்டேன். இப்போ க்ரோமுக்கு போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு செக் பாக்ஸ் இருக்குது, லைக் க்ரோமில் இந்த யூஐ. தென் இப்போ என்ன பண்ணுவேன், யூஐயில் போய் லைக் கீழே வந்து பர்கெட் பாஸ்வேர்ட் தேவை. ஸோ என்ன பண்ணுறாங்க, லைக் இங்கே ஃபார்ம் ஐட்டம்ஸில் ஒரு பர்கெட் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். ஓகே, நேச்சுரல். இப்போதைக்கு லைக் எம்டியாக வேணால் நம்ம ரவுட்டர் அந்த கான்செப்ட்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஒர்க் பண்ணுவோம். பர்கெட் பாஸ்வேர்ட், ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா லைக் உங்களுக்கு வந்து லைக் நீட்டாக இருக்குது. ஸோ ஒரு ஃபார்ம்ஸ் மாதிரி இருக்குது, கரெக்டாக. தென் என்ன பண்ணணும், லைக் இங்கே கீழே லாகின் பட்டன் வைக்கணும், கரெக்டாக. ஸோ என்ன பண்ணுறேன், லாகின் பட்டன் வைக்கிறதுக்காக ஃபார்ம் டாட் ஐட்டம், இப்போ பட்டனில் லைக் என்ன பிளாக் டைப் அப்படின்னு சொல்லுவோம், பிளாக் டைப் வந்து லைக் ப்ரைமரி பட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரைமரி செகண்டரி அதெல்லாம் வந்து கலர்ஸ் பேஸ் பண்ணி. ஸோ இதை வந்து என்ன HTML சப்மிட் டைப், என்ன சப்மிட் பண்ணுவோம்ல, கொஞ்சம் இதை வந்து லைக் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லைக் எப்படின்னா இதை கம்பேர் பண்ணும்போது நார்மல் HTML டேக் கம்பேர் பண்ணும்போது லைக் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ பட்டன் வந்து வச்சாச்சு. ஸோ போகிறோம், பார்த்தீங்கன்னா லைக் லாகின் பட்டனாக இருக்குது.
தென் இப்போ வந்து கீழே இங்கே லாகின் பட்டன் இருக்கு. சப்போஸ் லைக் ரெஜிஸ்டர் யூஸராக இருந்தால் அதுக்கு வந்து லைக் ரெஜிஸ்டர் பட்டன் இருக்கு. ஆர்ன்னு போட்டு என்ன பண்ணலாம், லைக் ஹேச்எஃப் இது வந்து என்ன பண்ணுவோம், லைக் இங்கே ஒரு டேகர் விட்டுட்டு ரெஜிஸ்டர். ஓகே, இப்போ நம்ம வந்து பைக் பார்க்குறோம். நமக்கு லைக் ஒரு ஃபார்ம் வந்து பில் ஆயிடுச்சு, கரெக்டாக. ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபார்ம் பில் ஆயிருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ. ஸோ இங்கே இந்த கண்டிஷன்லாம் நான் கொடுத்தேன் பார்த்தீங்களா. ஸோ ரூல்ஸ், இந்த ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறது. இப்போ நான் லாகின் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், யூசர் நேம் இஸ் ரெக்கார்ட். இதெல்லாம் வந்து இந்த கண்டிஷன் கொடுத்து இந்த ஃபார்முக்குள்ள கண்டிஷன் இங்கே வந்து ஒர்க் ஆகும். ஓகே, இங்கே பாருங்கள் என்னென்னா ரூல்ஸ் ரெக்வயர்ட் டூன்னு கொடுத்துருக்கேன். அண்ட் தென் அது எல்லாமே மித்தபடி எல்லாமே இருக்குது, கரெக்டாக. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மில் வேல்யூஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க. லைக் இங்கே என்ன இருக்குன்னா ஆன் ஃபினிஷ்னு ஒரு ப்ராப்ஸ் இருக்குது. ஸோ ஹேண்டல் ஃபார்ம் அப்படின்னு வச்சுக்கிறேன். தென் என்ன பண்ணுறேன், கான்ஸ்ட் ஆஃப் ஹேண்டல் ஃபார்ம். ஓகே, ஸோ இதில் ஒரு வேல்யூ வரப்போகுது இந்த இதில். தென் console.log வேல்யூ, நம்ம இங்கே வேல்யூ டிஸ்பிளே பண்ணோம், ரிசீவ்டு வேல்யூஸ். ஓகே, இப்போ க்ரோம் போகிறோம். தென் ரீலோட் பண்ணுறேன். தென் இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், யூசர் நேமெல்லாம் லைக் எழுதுறேன். தென் பாஸ்வேர்டெலாம் டைப் பண்ணுறேன். தென் லாகின் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா லைக் ரிமெம்பர் மீ அன்டிஃபைன்டு வருது. தென் யூசர் நேம் வந்து நான் என்டர் பண்ண யூசர் நேம் மேபி யூசர் வச்சுப்போம். பாஸ்வேர்டை வச்சுப்போம். ரிமெம்பர் மீ ட்ரூ வச்சுப்போம். ஓகேவா. ஸோ இப்போ தானே இது எல்லாமே நமக்கு ஒரு ஃபார்ம்ஸ்க்கான தேவையான வேலை எல்லாமே கிடச்சிச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ரிகேட்டில் வந்து எப்படி ஃபார்ம் பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா. ஓகே, தட்ஸ் ஆல் இன் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகேங்களா. தட்ஸ் ஆல் இன் திஸ் வீடியோ.